பாதிக்கப்பட்ட சிறுமி குற்றம் சாட்டப்பட்ட நபரையே திருமணம் செய்து கொண்டார். அந்த சிறுமி குற்றமாக பார்க்கவில்லை. போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு தண்டனை விதிக்க உச்சநீதிமன்றம் தனது சிறப்பு அதிகாரத்தை கொண்டு மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கின் முழு பின்னணி என்ன? வணக்கம். மைனஸ் சிறுமியுடன் வல்லுறவு கொண்ட 20 வயது இளைஞரை குறித்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் வளர் இளம் பருவ பெண்கள் பாலியல் வேட்கையை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற யோசனையையும் கடந்த 2023ஆம் ஆண்டு தெரிவித்தது. இந்த தீர்ப்பை தானாக முன்வந்து உச்சநீதிமன்றம் விசாரித்தது. அந்த கருத்தை அண்மையில் ரத்து செய்திருப்பது. இந்நிலையில்தான் இந்த விவகாரத்தில் தற்போது நீதிபதிகள் அபய் எஸ் ஓகா, உஜ்ஜல் பையன் ஆகியோர் அடங்கிய அமர்வு தீர்ப்பு கூறியுள்ளது. அதில் சிறுமியுடன் வல்லுறவானது சட்டத்தின் பார்வையில் குற்றமாகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட சிறுமியை அதை குற்றமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சமூகம் பாதிக்கப்பட்ட சிறுமியை மதிப்பிட்டது. நீதித்துறைக்கு அச்சிறுமி நீதி அளிக்க தவறிவிட்டது. குடும்பமும் அவரை கைவிட்டது. குற்றம் சாட்டப்பட்ட நபருடன் சிறிய குடும்பமாக குழந்தையுடன் வாழ்ந்து வரும் சிறுமியாக இருந்துவிட்டு வளர்ந்துவிட்ட அந்த பெண் அவரது சிறு குடும்பத்தை தற்போது உடமையாக கருதுகிறார். எனவே உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நபருக்கு எவ்வித தண்டனையும் விதிக்கவில்லை என்ற ஒரு தீர்ப்பை கூறியுள்ளது.